ரொம்ப பெரிய ஆளா இருக்கலாம், ரொம்ப பெரிய மனுஷனா இருக்கலாம், பெரிய பேர் பெற்ற ஆளா இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப சாதாரணமானவர்களாய் பலனற்றவர்களாய் நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு கூட்டத்திற்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். எந்த கூட்டத்திற்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னா, எதிராளியை விட பலன் குறைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு யுத்தம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நான் நம்புகிறேன், பலவீனமான உனக்காய் பலனான இயேசு யுத்தம் பண்ணுகிறார். ஆமென். இயலாமையில இருக்கிற உங்களுக்காக சகலத்தையும் செய்கிற தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். நீங்க தான் நினைச்சீங்க, எவ்வளோ பெரிய மனுஷன், நான் எப்படி யுத்தம் பண்ணுவேன்? நமக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் யாருக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னா, எல்லா